கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூட ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கொடா கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையாக நீங்கள் மத்தியில் எழுந்தருளி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடா கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றும் ஆண்டவர் இம்மானுவேலராக யெகோவா ஷம்மாவாக எங்கள் மத்தியிலே ஆண்டவரே எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உமது கரம் எங்களோடு இருந்து அதை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போஷனையும் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அப்பா, வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவரே கடந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாம் திறமாக செயல்பட கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். யெகோவா ஈரே, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, ஏற்ற வேளையில எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறவரே, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்குகிறவரே, சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குகிறவரே, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவரே, தானியத்தை கொடுக்கிறவரே, திராட்சரசத்தை கொடுக்கிறவரே, எண்ணெயை கொடுக்கிறவரே, வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணுகிறவரே, கோடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா. எப்படிப்பட்ட நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, சகல பிராணிகள் ஆண்டவரே, மனிதரை விட பிராணிகளுக்கு ஆண்டவரே வாயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. அவைகளின் வாஞ்சையெல்லாம் திருப்தி ஆக்குகிறேன். கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு கூட ஆண்டவரே அது ஆகாரத்தை தேடி அலைகிற பொழுது அப்பா, ஆகாரத்தை சௌதரித்து கொடுக்கிற தேவாதி தேவனே, உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம், உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல், கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. ஓய்வின்றி பரலோகத்துல துதித்துக் கொண்டே இருக்க, நாமும் அதை போலவே துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய செய்கின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. வானமுமது சிங்காசனம், பூமியுந்தன் பாதப்படி. நாங்களும் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி
வந்திட நீர் பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே. ஆம், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருக்கு என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம சங்கீதம் 121 பார்த்து வர்றோம். இன்னைக்கு கடைசி வசனம் சங்கீதம் 121:8. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பா. Praise God. நம்ம பார்த்தது ஒவ்வொரு நாளும் ஒரே வசனத்தை பல நாட்கள் பார்த்தோம். எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இது ஒரு கோபுரம் மாதிரி நினைச்சு பாருங்க, ஒரு தேவாலயத்தின் கோபுரம் மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த கடைசி வசனம் இது தலைக்கல், கேப்ஸ்டோன். அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னை உங்களையும் பரவசப்படுத்தும். இன்னைக்கு God is going to excite you. இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதா, நன்றி ஆண்டவரே அப்படி சொல்ல போறோம். Amen. It's an experience you are going to go through tonight. Praise God. இந்த பகுதியை வாசிக்கும் போது உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு ஆசீர்வதிப்பேன் போது உடனே நம்முடைய மனசு ஏசாயா 43 2 வசனத்துக்கு செல்லும். ஏசாயா 43 2 வசனத்துக்கு செல்லும். வசனம் சொல்லு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணி வழியா போகும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகள் உன்மீது புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். இந்த பகுதியை பார்க்கும்போது, இந்த ஏசாயா 43:2 பார்க்கும்போது வேதத்தில் உள்ள 3 பகுதிகள், 3 சம்பவங்கள், 3 அற்புதங்கள் நமக்கு அப்படியே ஞாபகம் வரும். 1, யாத்ராமம் 14 செங்கடல் 2 பலந்தது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். யோசுவா 3 நீ ஆறு வழியா நடக்கும் போது அவை உண்மையில் புரளுவதில்லை. தானியேல் 3 நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். இந்த 3 சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுல இப்ப பதியும். இந்த பதியும் சொல்லும் போது, இதை ரீகலெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அதாவது இதை பிபிஎஸ் ஸ்டோரிஸ், 3மே பிபிஎஸ் ஸ்டோரிஸ். அன்னைக்கு அதை கதையா ஆன்னு கேட்டோம். இன்னைக்கு அது ஹல்லேலூயான்ட்டு அது அர்த்தத்தை, அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்னைக்கு அது பெட் டைம் ஸ்டோரி. நிறைய பேருக்கு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இதை ஒரு கதையா சொல்லுவாங்க. சொல்லும்போது பிள்ளைக்கு நல்ல தூக்கம் வரும். அது வாஸ் அ பெட் டைம் ஸ்டோரி. இன்னைக்கு அதே ஸ்டோரி நமக்கு ஏர்லி மார்னிங் ஸ்டோரி. டு மேக் மீ அவேக் டு த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் கொடுத்த அற்புதங்களுக்கு என் கண் திறக்க இந்த 3 பகுதிகள். Praise God. இந்த பகுதியை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு ஒரு உண்மை வருது. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், அன்னைக்கு செங்கடலை பிளந்தவர், அன்னைக்கு யோதா நதியை பின்னிட்டு பாய செய்தவர், அன்னைக்கு அக்கினி மத்தியில இருந்து விடுவித்தவர், இன்னைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருப்பார். 3 பகுதிகள், 3 சம்பவங்கள் மூலமாக ஒரு செய்தி, ஒரு மெசேஜ். இதை சுருக்கமாக எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு நடந்தது
அதே கர்த்தர் நடப்பி வித்த கர்த்தர். He did it yesterday, he does it today, he will do it tomorrow. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். முதலாவது இந்த செங்கடலை பிளக்கிற பார்ப்போம். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோட கூட இருப்பேன். இந்த செங்கடலை பிளக்கிறது, do we face the Red Sea today? இன்னைக்கு செங்கடலை பார்க்கிறோமா? இல்ல, நான் பார்க்கிறேன் பைபிள் யாத்ரா 14ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இல்ல, டே டு டே லைஃப்ல செங்கடலை பார்க்கிறோம். ஆமென். இந்த பகுதி ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீரை கடக்கும் போது, when you cross the waters, இந்த வேத பகுதி if you cross ன்னு சொல்லல, when you cross, என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில செங்கடல் வந்து நிற்கும். ஆமென். ஹalleluya. It's a day to day experience. நான் செங்கடல் அனுபவம் அது யாத்ராமத்துல இத்தனை 1000 வருஷம் முன்பாக இருந்ததில்லை. டே டு டே எனக்கு முன்பாக ஒரு செங்கடல் வந்து நிற்குது. என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அருமையான சகோதரே சகோதரி, இது உங்களுடைய அனுபவமா இருக்கலாம். செங்கடல் என்ன? செங்கடல் அனுபவம் என்னது? திகைப்பு. திகைப்பு. ஐயோ, இந்த பக்கம் போனா ரொம்ப உயரமான மலை இருக்கே, என்னால முடியாது. ஐயோ, அந்த பக்கம் போனா இன்னும் செங்குத்தா இருக்கு, முடியவே முடியாது. பின்னால திரும்பி போலாமா, அங்க பெரிய படம் இருக்கு, இம்பாசிபிள். நான் முன்னேறணும், நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த லெக்குக்கு போகணும், போகிற பாதையில எனக்கு பாதை இல்லாம இருக்கு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஆல்டர்னேட்டிவ் ஏ, ஆல்டர்னேட்டிவ் பி, ஆல்டர்னேட்டிவ் சி, இல்ல, சான்ஸ் இல்ல, சான்ஸ் இல்ல. திகைப்பே, மிரண்டு போய் நிக்கிறேன், திகைத்து போய் நிக்கிறேன், கேள்விக்குறியோட நிக்கிறேன். இதான் செங்கடல் அனுபவம். மைட்டி ப்ராப்ளம். என் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, செங்கடல் அனுபவத்தை வாசி பாத்தியா? நீ மனுஷ ரீகமா நீ யோசிச்சு பார்க்கிற வழிய, உன்னை அழைத்தவர் நான், பாலும் தேனும் ஓட தேசத்துக்கு உன்னை அழைத்து செல்வேன் என்பது வாக்கு தத்தம். இட்ஸ் மை ப்ராமிஸ். ஐ கிரியேட்டட் திஸ் ப்ராமிஸ், ஐ வில் ஃபுல்ஃபில் திஸ் ப்ராமிஸ். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை உண்டு பண்ணி கொடுத்தார், உருவாக்கி கொடுத்தார். அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அதை நிறைவேற்ற ஃபோர்த் ஆல்டர்னேட்டிவ், செங்கடல் வழியாக பாதை. ஆமென். இப்ப புரியுதா? நம்ம அடிக்கடி ஆன் அண்ட் ஆஃப் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, நான் இப்படி போகலாமா, நான் அப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இங்க ஒரு கதவு பூட்டி இருக்குது, அங்க ஒரு பெரிய கதவு பெர்மனண்டா அடைச்சிருக்கு, இங்க ஒரு பாதை இருக்கு, ஆனா கல்லு முரடு இருக்கு, இட்ஸ் இம்பாசிபிள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு 4வது ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கிறேன். I have one more alternative. That's God's way to fulfill God's promise. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உங்களுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். Where there is no way, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர் உங்கள் தேவன். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Are you happy? God is speaking to you tonight. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுறார், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கார். God is knocking your heart today. ஆண்டவர் சொன்னாரு, சும்மா உன் கோலை எடுத்து கையை நீட்டி நீ பிளந்துடு. சோ சிம்பிள். இன்னைக்கு ஆண்டவர் அதே சிம்பிள் பிரின்சிபல் தான் சொல்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். ஹalleluya. Look for God's way. 4வது, ஏன் கண்ணுக்கு, ஏன் மனுஷிக ஞானத்துக்கு, ஏன் மனுஷிக கடந்த கால அனுபவத்துக்கு, படிப்புக்கு அப்பாற்பட்ட வழியை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் அவர் சொன்னாரு மோசேயை பார்த்து, மோசே நீ கவலைப்படாத, நீ கோலை நீட்டி, கோலை பிடிச்சு கையை நீட்டி செமத்து பிளந்துரு, பார்வோனை பின் தொடருவான். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அருமையாக சொல்றாரு பாருங்க.
இன்னும் ஆண்டவரே செங்கடல் பிளந்து போச்சு, அவனும் பின்னால் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி புலம்பாத. Don't be disturbed, don't be perturbed. ஆண்டவர் சொல்றாரு, அவன் இதயத்தை கடினப்படுத்த, அவனை முழுமையா அழிப்பதற்கு. எதற்கு? நானே கர்த்தர் என்று நிரூபிப்பதற்காக. He is the Lord. Amen. Praise God. அந்த செங்கடல் அனுபவத்துல நம்ம அன்னைக்கு பார்த்தோம், யாத்திராமம் 14-19 ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நடுவுல இருந்தாரு. இந்த பக்கம் இந்த பக்கம் தீங்கு வராதபடிக்கு இவங்களை பாதுகாக்க தேவகுமாரன் அங்க இருந்தார், தேவ தூதன் ஆனவர். ரைட், பிரைஸ் காட். இதான் செங்கடல் அனுபவம். நீ தண்ணீர்ல கடக்கும் போது நான் உன்னோட கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு என்னோட கூட இருந்தார், உங்களோட கூட இருந்தார். அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. யோர்தான் நதி. Praise God. ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒண்ணு, don't wait. நீ காத்திருக்காத. இந்த தண்ணி யோர்தான் நதி வத்தி போகும்ட்டு காத்திருக்காத. நம்ம நிறைய நேரம் நம்ம மனுஷிக்கு என்னத்தில் நினைக்கிறோம், பிரச்சனை இருக்கு, பிரச்சனை முடிந்த பிறகு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை செயல்படுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரச்சனைக்காக அது சால்வ் ஆகும், தன்னாலே அது ஒளிந்து போகும், வத்தி போகும், அப்புறமேட்டு கடந்து போகும் சொல்ல. God says don't wait, now is the time. don't wait ன்னு சொன்னாரு, வேறொன்னுக்கு வெயிட் பண்ண சொன்னாரு. எல்லாரும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும். இந்த பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுன்ற வார்த்தையை நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு 2-3 நாளைக்கு நான் ஆனந்தவுடன் குமுதவுடன் வாசிக்க மாட்டேன், டிவியில் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், அப்போ என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இல்லை, இது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோம்னா கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். Sanctify yourself, tomorrow will you experience a miracle. Praise God. Sanctify என்னது? உங்களை பிரித்தெடுங்கள் ஆண்டவருக்கு. உலக பிரமாண எண்ணத்தில் உங்களை நிரப்பாதீங்க, தேவ சிந்தையினால நிரப்புங்க. Everything is possible for God. இதான் தேவ சிந்தனை. உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல நீங்க என்ன நினைக்கணும், நான் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம் எல்லாமே தேவ எண்ணம், தேவ சிந்தை. With God all things are possible. தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை. இந்த சிந்தனையோட இருங்க, நாளைக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, wait for one thing. முதல்ல சொல்றாரு wait, don't wait. அது அர்த்தம் அந்த இடத்துல உன்னை வெயிட் பண்ண சொல்ற. எதுக்கு? எல்லாரும் கவனமா இருக்க, தேவனுடைய பெட்டி வரணும், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. Wait for the presence of God. Hallelujah. With the presence of God, go forward. Don't wait for the river to recede. Praise God. கர்த்தர் உங்களை பேசிட்டு இருக்காரா? உங்க மனசுக்குள்ள நிறைய வார்த்தைகள் வந்துட்டே இருக்குது, நிறைய அனுபவங்கள் வந்திருக்கு, நிறைய கேள்விகளுக்கு பதில் வந்து கொண்டே இருக்குது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்க ஒரு ஹார்மனி இருக்கணும். நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு நதி ஓடுது, இந்த நதிக்குள்ள நான் போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்ற திட்டம். God is speaking very clearly to Joshua. Joshua இப்படிதான் செய்யணும். கர்த்தருடைய டைம் இதான் டைம். நீ தண்ணி குறையணும், அது டைம் இல்லை. தேவ பிரசனம், தேவ வார்த்தையின்படி போகணும். போய் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த், பிரசன்ஸோட போய் விசுவாச கால வச்சீங்கன்னா தண்ணி பின்னிட்டு பாயும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு நல்ல நேரம் இருக்கா, நல்ல நாள் இருக்கா? உலகம் ஃபுல்லா நல்ல நேரம் நல்ல நாள்ன்றாங்க. எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல நாள் இருக்கு. அது கர்த்தர் முன் குறித்த நாள். ஆமென். The day appointed by God, that's my good day, that's your good day. ஆமென். Praise God. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த யோர்தான் நதியை பார்க்கும்போது இட்ஸ் a river of impossibility, river of difficulty. நம்ம வாழ்க்கையில் எத்தனை நதிகள், கஷ்டமான நதிகள் ஓடுது.
அதை தாண்ட முடியல, கரை புரண்டு ஓடுது, என் வாழ்க்கையை பாதிக்குதுன்னு சொல்றோம். கரை புரண்டு எல்லை இல்லாம அன்லிமிட்டட் ஃபியர், பயத்தின் மீது பயம், துக்கத்தின் மீது துக்கம், திகைப்பின் மீது திகைப்பு. இது ரிவர் ஆஃப் டிஃபிகல்டி. என்னால் அதை கிராஸ் பண்ண முடியாது, என் ப்ராப்ளத்தினால் கிராஸ் பண்ண முடியாது, என் பயத்தினால் கிராஸ் பண்ண முடியல, ஓவர் கம் பண்ண முடியல, என்னுடைய சந்தேகத்தை என்னால் கிராஸ் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ், டோன்ட் வெயிட் ஃபார் த ஃபியர் டு கோ டவுன். பயம் இருக்கும்போது, பயம் இருந்து கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு விசுவாசம் முன்னேறி செல்லுங்க. கோ ஃபார்வர்ட். பயம் பின்னிட்டு பாயும், சந்தேகம் பின்னிட்டு பாயும், பிரச்சனை பின்னிட்டு பாயும். ஆமென். Is God speaking to you? இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு வெளியே இருக்காங்க. ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ள போகணும். ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ள போகணும்னா யூ நீட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் த ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். எனக்கு தேவ பிரசனை வேணும், எனக்கு விசுவாசம் வேணும், விசுவாச செயல் வேணும். ஆமென். இன்னைக்கு நானும் நீங்களும் ஜெருசலேமுக்கு டூர் போனால் ஒழிய இந்த யோர்தா நதியை பார்க்க போறதில்லை. அப்போ இங்க என்ன அர்த்தம்? வாட் இஸ் மை ப்ராமிஸ்ட் லேண்ட்? How do I go with the presence of God? How do I make my step of faith? How do you? உங்களை கேட்கிறேன், என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை நான் கேட்கிறேன், இந்த நேரத்தை கேட்கிறேன். உங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்னது? பாலும் தேன் ஓடுற தேசம் என்ன? மை ப்ராமிசஸ். என் பைபிளை திறக்கிறேன், என் ப்ராமிசஸ். கர்த்தர் எனக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி செயல்படுத்தணும்? இந்த வாக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம்? இஃப் இட் இஸ் சோ சே எஸ். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எப்படி செயல்படுத்தணும்? ஆண்டவர் சொன்னார், இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு இதுதான் உனக்கு வாக்குத்தத்தம். நீ வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? அந்த பிரச்சனை நீங்கட்டும், அப்ப அந்த வாக்குத்தத்தை செயல்படுத்துறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு தான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு தான் வாக்குத்தத்தம். To overcome your problem, I have given you a promise. இந்த ப்ராமிஸ் நீங்க செயல்படுறதுக்கு ப்ராப்ளம் எப்ப குறையுமோ அப்ப செயல்படுத்துவோம். இது உலக பிரமாண ஞானம். ஆனா எனக்கு உங்களுக்கு செயல்படுறது தெய்வீக வல்லமை, தெய்வீக ஆற்றல். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? ஹல்லேலூயா. அவர் முன்குறித்த நேரத்தில், the day, the time is appointed, நல்ல நேரத்தில் அவர் முன்குறித்த நேரம். பிரதர், உங்க நேரம். இட்ஸ் யுவர் டைம், இட்ஸ் யுவர் குட் டே, இட்ஸ் யுவர் குட் அவர். அந்த பிரசன்ஸோட ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். முடிக்க போறேன். சங்கீதம் 121:8 என்ன சொல்லுது? கர்த்தர் உன் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இது கடைசி வசனம். வாசிக்கும் என்ன தோணுது? ஒரு பெரிய பிரசங்கம் முடிச்சுட்டு ஒரு ஜெபம் செஞ்சு கடைசியில் ஒரு பெனடிக்ஷன் கொடுப்போம்ல, இது ஒரு பெனடிக்ஷன் மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளவு சிறப்பாக தெரியுது. எனக்கு உன் போக்கியும் வரத்தையும், உன் வாழ்க்கை பயணத்துடைய துவக்கத்தையும் முடிவையும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? ஹல்லேலூயா. போக்கையும் வரத்தையும், உன் வாழ்க்கை பயணத்தின் துவக்கத்தையும் முடிவையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Glory, glory, hallelujah. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது, உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த என்றென்றைக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? Until his day. Hallelujah. Everlasting guidance, protection. இந்த இது முதற்கொண்டு என்னிலிருந்து இது முதற்கொண்டு, ஹல்லேலூயா, இது முதற்கொண்டு
அது எந்த நேரம்? The moment I trust God. The moment I trust God. அதான் உங்க டைரியில நீங்க மார்க் பண்ண வேண்டிய டே. Hallelujah. The moment you trust God. நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்த நாள் அல்ல, நீங்க என்னைக்கு ஆண்டவர் தான் என்னை வழி நடத்துகிறார், அவர் தான் என் போக்கையும் வரத்தையும் என் வாழ்க்கை பயணத்தில் நடத்துகிறார், நான் அவரை சார்ந்திருக்கிறேன், அவர் முன்குறித்த நாள் தான் என் நல்ல நாள், அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம், அவர் காமிக்கிற ஆல்டர்னேட்டிவ் தான் என்னுடைய பாதை என்று அவரை சார துவங்குற ஒரு நேரத்தில், ஒரு காலகட்டத்தில், அந்த நாள் முதற்கொண்டு இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். இந்த காப்பார் வசனத்தை கேட்ட உடனே அருமையான சகோதரனே, எனக்கு ஒரு தைரியம் வருது, எனக்கு ஒரு உற்சாகம் வருது. உங்களுக்கும் அதே தைரியம், அதே உற்சாகம். என்னை காக்கிறார், என் பாதைகளில் காக்கிறார். இந்த நம்ம ஒருவேளை விஷ் பண்ணலாம், ஐயா எனக்கு முன்னால சிவந்த சமுத்திரம் இருக்கு, எனக்கு முன்னால யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு, என்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் என்னை நீங்க அந்த பக்கம் வச்சிருங்க ராஜா அப்படி சொல்லலாம்ல. திஸ் இஸ் wishful thinking, but God's way is different from what I think. இல்லையா? என்னுடைய சிந்தனை காட்டும் அவருடைய சிந்தனை, என்னுடைய வழியை காட்டும் அவருடைய வழி சிறப்பானது. சங்கீதம் 91 இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிட்டேன். டெய்லி டெய்லி வழியிலெல்லாம் இன்று முதற்கொண்டு உன்னை காக்கும்படி உனக்காக நான் நியமிச்சிருக்க பாதுகாப்பு இருக்கு. உன்னுடைய நார்மல் வாக் எல்லாரும் மாதிரி நடக்கிற, ஆனா உன் கண்ணு தெரியாத அளவுக்கு உன்னை சுற்றிலும், என் அருமையான சகோதரனே சகோதரி, உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அதே சங்கீதம் 91 சொல்லுது, அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சம்டைம்ஸ் you will walk over the problem. அப்படியே மேல் ஏந்திட்டு போயிடுவாங்க உங்களை. முதல்ல என்னது, நார்மலா எப்பவும் நடக்கிறேன், சில நேரம் அவங்க ஏந்திட்டு போறாங்க. இன்னும் சில நேரத்தில் ஆண்டு சொல்றாரு சங்கீதம் 91, சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்து மேலும் நீ நடந்து போவ, தலையை நசுக்கிக்கிட்டு போவ. ஹல்லேலூயா. There are 3 kinds of ways. சில நேரம் நான் எப்பவும் போல நார்மல் நடக்கிறேன், சில நேரம் ஆண்டவரை தூக்கி கொண்டு போறாரு, சில நேரம் பிரச்சனை மீதுல காலை வச்சு நான் மிதிச்சு போகிறேன். ஆனா மூன்றுலயும் எனக்கு பாதுகாப்பு, மூன்றிலும் எனக்கு ப்ராமிஸ் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். இது மூன்றிலும் ஐ ரீச் த டெஸ்டினேஷன். நீங்க உங்களுக்கு ஆண்ட நியமித்த பாதையில ஓடி ஆண்ட நியமித்த இலக்குக்கு யூ கோ அண்ட் ரீச் த டெஸ்டினேஷன். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோம், சங்கீதம் 121:8, கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும். இது முதற்கொண்டு. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கையில நடக்கல பிரதர் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணுங்க, சார்ந்து கொள்ளுங்க. அந்த டைம் இன்னையில டிக்காக தோங்குது. இதை இன்று முதற்கொண்டு, இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சொல்லுங்க, இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கண்களை ஜெயிப்போம். அப்பா பிதாவே, உங்களுடைய அருமையான ஆண்டவரே பிரசன்ஸ்க்கு நன்றி அப்பா. யோர்தான் நதிக்கு முன்னாடி எப்படி பிரசன்ஸ் இருந்துச்சோ அதே போல பிரசன்ஸ் இப்ப எங்க மத்தியில் இருக்குது அப்பா. ஆண்டவரே, இதை கடக்க முடியுமா, இதை மேற்கொள்ள முடியுமா, தாண்ட முடியுமா, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்து அதை நிறைவேற பெற்று ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியுமான்ற கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. You have given me the Jordan experience. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இது முதல் கொண்டு from today, from this moment, யார் யார் உங்களை நீங்க கமிட் பண்ணீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இது முதற்கொண்டு
from this moment onwards, என்றென்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக ப்ராமிஸை உருவாக்கினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். உங்க ப்ராமிஸை நிறைவேற்ற வல்லவர். சோத்திரமாப்பா, நன்றி தாப்பனே. என்றென்றைக்கும் எங்களை காக்குறீங்கப்பா, எங்க வாழ்க்கை பயணத்தில் காக்குறீங்கப்பா. சோத்திரமானவரே, இயேசு மூலம் பிதாவே. கடந்த வருடம் இதே நாள் ஜூன் 21ஆம் தேதி ஒரு பயங்கரம் எனக்கு முன்பாக வந்து நின்றது. அநேகம் பேருக்கு தெரியும். புதிதாக வந்ததற்காக நான் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதே வசனம்தான், நீ தண்ணீர்கள் கிடைக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவன் மேல் புரளுவதில்லை, அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேல் பற்றாது. என்னுடைய கேன்சர் சர்ஜரிக்கு முன்னால் என்னுடைய தம்பி பாஸ்டராக இருக்கிறாரு. அவர் எனக்கு கொடுத்த ஆண்டவர் அவர் மூலமாக எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இதே வசனம். அப்போது அந்த சர்ஜரி முடிஞ்ச உடனே ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு விட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும், ரேடியேஷன் கொடுக்கணும், 5 சிட்டிங் ஷெட்யூல் தரோன்னு சொன்னாங்க டாக்டர். அப்போது அக்னியில் வேகாதிருப்பான்னு சொல்கிறாரு ஆண்டவர், ஆனால் டாக்டர் இப்படி ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் கூப்பிட்டு கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, வில் கீப் யூ அண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி, அதனால இப்போ ஷெட்யூல் கிடையாது, ரேடியேஷன் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெக்கவரி ப்ராசஸ் ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்தது. போன வருஷம் லாக்டவுன் அப்போ இதே இப்போ இருக்கிறத போலவே நாங்கள் அப்போ தான் முதலையாக நாங்கள் இந்த மீட்டிங்கை ஜூம் மீட்டிங்கெல்லாம் இந்த கூகுள் மீட்டிங்கெல்லாம் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தோம். மார்ச் 29 ஆரம்பித்தோம், ஜூன் டெய்லி நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஜூன் 21ஆம் தேதி திடீர்னு திரும்ப ப்ளீடிங். அப்போது ரொம்ப கலக்கமாக இருந்தது. காலையில் 4 மணிலேருந்து பயங்கரமான கலக்கம். திரும்ப கேன்சர் வந்துருச்சோ, எங்கேருந்து ப்ளீடிங் வருதுன்னே தெரியலையே ஆண்டவரே, காப்பாற்றுங்க, கேன்சர் இல்லாமல் இருக்கணும் ஆண்டவரே, ரொம்ப ஜபம். அதோட ஜபத்தோடு ஆஸ்பத்திரி போனோம். அடுத்த நாள் 22ஆம் தேதி போனால் பயாப்சி உடனே, அடுத்த செகண்ட் பயாப்சி 5 நிமிஷத்தில் பயாப்சி எடுத்தாங்க. உடனே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அநேகமாக ரேடியேஷன் வேண்டியது இருக்குமான்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. அப்போ பயாப்சி ரிசல்ட் 4 நாள் கழிச்சு வந்து 26ஆம் தேதி. அப்போது இதே தான் ஜபம், ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துருக்கீங்க, காப்பாற்றுங்க ஆண்டவரே காப்பாற்றுங்க. ஐயா சொன்னாங்கல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது சில சமயம் அக்னிக்குள்ளே போகாமல் ஆண்டவர் தடுத்து காப்பாற்றுவார், சில சமயம் அக்னிக்குள்ளே இருந்து ஆண்டவர் காப்பாற்றுவார். இது மாதிரி அக்னிக்குள்ளே இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். ரேடியேஷன் 25 சிட்டிங் ரேடியேஷன், 5 சிட்டிங் கீமோதெரப்பி. கேன்சர் இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு. உடனே அடுத்த வாரம் உடனே சொல்லிட்டாங்க, இதுதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப கொடுமையான ட்ரீட்மெண்ட். அவங்க எல்லாருக்கும் தெரியும், கேன்சரே ஒரு பயங்கரமான வியாதி, அதுக்குடைய ட்ரீட்மெண்ட் அதை விட பயங்கரம். அப்போது நான் ஒன்று எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் டெய்லி மீட்டிங்கெல்லாம் நடத்தணும்னு கிடையாது, ஏன்னா ரொம்ப டிவாஸ்டேட்டிங்காக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு. அதை ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தலையே தூக்க முடியாது, அதனால் நீங்கள் டெய்லி நடத்தணுன்னுலாம் அவசியம் இல்லை, பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க நிறைய பேர், உறவினர்கள், கன்சர்ன் இருக்கவங்க. அப்போ நான் ஒரே ஒரு தீர்மானம் ஆண்டவர்கிட்ட எடுத்தேன். ஆண்டவரே, இந்த மீட்டிங் நாங்கள் கொரோனா லாக்டவுன் சொல்லி தான் ஆரம்பித்தோம், உங்களுடைய ப்ரெசன்ஸ் அபரிதமாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மீட்டிங்கை தொடர்ந்து நடத்த நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவர், ஏன்னா நீங்கள் பலப்படுத்துங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு தடையாக இல்லாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ட்ரீட்மெண்ட், இந்த மீட்டிங் நடக்கிறது உங்களுடைய சித்தம்னா அந்த சித்தத்தை நாங்கள் செயல்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் ட்ரீட்மெண்ட் போனால் சில சமயம் சாயங்காலம் 4 மணி கூட ஆயிரும். ரேடியேஷன் கீமோ 2 ஒரே நாளில் இருக்கும். ரேடியேஷனை முடிச்சுட்டு கீமோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். 4 மணி 5 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு அப்போ மட்டும் 7:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிப்போம். அப்போது அந்த சைடு எஃபெக்ட் ஒன்று கூட இல்லாமல் ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினார். அதுதான் பெரிய அற்புதம். ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை. பிளட் கவுண்ட் குறையும்னாங்க, பிளட் கவுண்ட் குறையலை. தலைமுடி விழுந்தாங்க, தலைமுடி விட்டுறல. ஒவ்வொரு முடியும் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்காருல்ல. நான் டெய்லி சொல்லுவேன், ஆண்டவரே முடியெல்லாம் எண்ணி வச்சுருக்கீங்க, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையில் விழுகுதுலேயும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ முடி கொட்டலை, பிளட் கவுண்ட் குறையலை, வாமிட்டிங் இல்லை, நாசிகா இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ஆண்டோடைய பயங்கரமான பிளெஸிங். நாசிகாவே இல்லை. இதெல்லாம் எப்படின்னா எனக்கு தெரியல. அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. டயர்ட்னஸ் ஆகவே இல்லை. சாப்பாடு மட்டும் வெளியிலேருந்து வந்துச்சு. ஆனால் அந்த டிஃபன் பாக்ஸை கழுவணும், நான் சர்வெண்ட் கிடையாது, சர்வெண்ட்டை நிறுத்திட்டு அப்போவே மார்ச்லேயே நிறுத்தியாச்சு.
போய் வந்து சாப்பாடை லேட்டா சாப்பிட்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம் எடுத்த வீடியோ கூட இருக்கு. அற்புதமாக இங்க உட்கார்ந்து ஆண்டவர் பேச, இதே மாதிரி பாட்டு பாடவும் ஜெபம் பண்ணவும் அறிக்கை செய்யவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அது பெரிய பயங்கரமான ஒரு கிருபை. எப்படின்னா சொல்றது, சூப்பர் நேச்சுரல். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குங்கிறது அதை உண்மையிலேயே என்னுடைய சரீரத்தில், என்னுடைய ஆத்மாவில் நான் அதை உண்மையிலேயே நான் உணர்ந்த காலம் அது. அப்புறமேட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நினைச்சாலும் எனக்கு அழுகையா வரும். ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர் அற்புதமான ஒரு விசுவாசத்தையும் அற்புதமான ஒரு பலன், சரீர பலனையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ நான் ஜெபம் பண்ணதெல்லாம் எனக்கு டயரியா மட்டும் வந்துச்சு. டயரியா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்போ நான் அப்போவும் நீங்கள் உட்காரும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே, ஏன்னா டயரியா ஒரு 10-15 தடவை 20 தடவை ஒரு நாளைக்கு போகும். இங்கே உட்காரும்போது சொல்லுவேன், 6:45 வரும்போது, ஆண்டவரே இந்த மீட்டிங்லேருந்து எழும்பி நான் பாத்ரூம் போகக்கூடாது, டயரியா வயிற்றுலாம் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும், பார்த்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்து உட்காரு. ஒரு நாள் கூட நான் எழும்பி போகலை. அந்த நேரத்தில் டயரியாவே இருக்காது, வயிறு செட்டில் ஆயிரும். அது எப்படின்னே தெரியும். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப அற்புதம் கர்த்தருடைய வழி நடத்துதல். அதனால் இன்றைக்கி அந்த அக்னி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை பற்றாது அப்படிங்கிறது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் மிகவும் அற்புதமாக ஆண்டவர் நடத்தி காட்டினார். அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஷாக் அதை சொல்லியிருக்கேன். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஷாக்லேருந்து வெளியே வந்தது, அதை நான் இப்போ யோசிக்கும், செங்கடலை பிளந்தது மாதிரி என்னை வழி நடத்தினீங்க ஆண்டவரே. செங்கடலை பிளக்கும்போது, தண்ணிகளை பிளக்கும்போது முன்னோடு இருப்பேன். அது அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தினார். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ எந்த ஆகனும் பாதிக்கப்படும். எனக்கு ஏற்கனவே கிட்னியில் ரொம்ப பிரச்சனை, 25 வருஷமாக பிரச்சனை. கிட்னி இம்பேக்ட் ஆகும்னு எல்லா டாக்டர் 3 டிபார்ட்மெண்ட்டும் சொன்னாங்க. கைனகாலஜியில் சொன்னாங்க, நெஃப்ராலஜி கிட்னி டிபார்ட்மெண்ட்லேயே சொன்னாங்க, ரேடியேஷன்லேயே சொன்னாங்க கிட்னி இம்பேக்ட் ஆகும்னு. ஆனால் ஒரு கிட்னியில் ஒரு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தடவை கீமோ கொடுக்கமெல்லாம் கிட்னி டெஸ்ட் எடுப்பாங்க, அது ஒன்றுமே ஆக, அதே கிரியாட்டின் யூரியாவில் அதே லெவலில் ஆண்டவர் பாதுகாத்தார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க 25 வருஷமா கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல், இப்போ நீங்கள் தான் காப்பாற்றுவீங்க ஆண்டவரே, காப்பாற்றணும் ஆண்டவரே, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த சர்வாயுத வர்க்கம் அது மிக அற்புதமான ஒரு சக்தி. ரிஷ்டனிமினியும் தலைச்சீராய் நீதி என்னும் மார்க்கசும் சத்தியனும் மறைக்கச்சே சமாதான சுவிசேஷத்தான ஆயத்தம் என்ற பாதரட்சை விசுவாச கேடம் ஆவியின் பட்டயம். இதை தாண்டி எதுவுமே செய்ய முடியாதுங்க. இந்த கீமோதெரப்பி 1 மணி நேரம் கொடுப்பாங்க, கொடுக்கும்போது இதுக்கே தான் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே என்னோட சரீரத்தை வயிற்றில் உள்ள எல்லா ஆகன்ஸையும் உடம்பு முழுசும் போகும் இல்லை கீமோ, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். அக்கினி நடக்கும்போது ரேடியேஷன், அதே மாதிரி அன்னைக்கு கூட சொன்னேன், ரேடியேஷன் அந்த மெஷின் என்னை சுற்றி போகும், என்னை படுக்க வச்சு கிளிப் போட்டுட்டு போயிடுவாங்க டாக்டர் டெக்னீஷியன் எல்லாம். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மெஷினுக்கு எனக்கு நடுவில் நீங்கள் தான் இருக்கீங்கப்பா, ரேடியேஷன் கரெக்டாக அந்த கேன்சரை மட்டும் கொல்ல கிருபை செய்யுங்க, மற்ற எந்த ஆகனும் இம்பேக்ட் ஆகக்கூடாது ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அற்புதமாக அவர் பாதுகாத்தார். நம்ம என்னத்தை சொல்லி ஜபிக்கிறோமோ அதன்படி செய்கிற தேவன், நமக்கு இறங்குகிற தேவன், நம்ம கிருபையின்படி நம்மளை காக்கிற தேவன், நம்மளை ரட்சிக்கிற தேவன். போன வருஷம் நான் நினைச்சேன் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அடுத்த வருஷம் இருப்பமானே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அடுத்த வருஷம், இன்னைக்கு ஆண்டவர் வந்து அற்புதமாக அதே மாதிரி மீட்டிங் நடத்தி இதே மாதிரி உங்ககிட்ட சாட்சியில் வச்சிருக்காரு. பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்பொழுது 91ஆம் சங்கீதம் நாம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு. அவரது சிறையால் என்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் போகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இருள் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமா அறிக்கை செய்வோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது.
வாதையின் குடும்பத்தை அணுகாது. வாதையின் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் தெருவுல இருந்து அபார்ட்மெண்ட்ல இருந்து விரட்டுகிறேன். in the name of Jesus. கொரோனா வைரஸ் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். in the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் இந்த உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜெப வேளை. மிஸ்ஸஸ் டொனால்ட் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக இந்த நாட்டின் வைரஸ் அலைகளை நிறுத்தி கர்த்தாவே குறைத்து எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் நம்முடைய உச்ச உறவினர்களை, நம்முடைய தாய் தகப்பன்மார்களை, பிள்ளைகளை அல்லது கர்த்தாவே உடற்பிறப்புகளை இழந்த குடும்பங்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்டிருக்கும்பா. அவர்கள் பொருளாதார நெருக்கடி, மனதளவில் கர்த்தாவே அவருடைய டிப்ரெஷன், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த கவலை எல்லாமே அவர்களை சேர்த்து அழித்து கொண்டிருக்கிற வேலையில கர்த்தாவே எத்தனையோ ஊழியங்களும் அவர்களுக்காக எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளில கூட இருந்து அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் கேட்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக இந்த வேலையில இப்போது அட்மிட் ஆயிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே. எப்படியாவது அவர்களை எல்லாம் கர்த்தாவை தொட்டு நீர் சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதன் கூடும் கர்த்தாவே கவர்மெண்ட் எடுத்தோரும் எல்லா முயற்சிகளோடும் மக்களும் கர்த்தாவே தங்களை அதில் கர்த்தாவை ஒருங்கிணைத்துக் கொள்ள கிருபை செய்கிறேன். எந்த விதத்திலும் எதிர்மாறான காரியங்களை பிறரை புண்படுத்தும்படி பேசுவதோ அல்லது அவர்கள் தாக்குவதோ இல்லாமல் எல்லா விதத்திலும் அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷங்கள் எவ்வளவாய் தங்களை தியாகமாய் ஒப்பு கொடுத்து குடும்பத்தை பிள்ளைகளை பார்க்காமல்லாம் எத்தனோ நாள் இருக்கிறாங்களோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க காலையில 12 hours 8 hours இருக்கிறாங்கப்பா. அதெல்லாம் நோக்கி பார்க்கும் போது கர்த்தாவே மக்களுக்கு மன சமாதானத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மையை நீங்க கட்டளையிட வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்தப்பா. நிறைக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி யோகா 28 சொன்னபடி கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில நாங்கள் எல்லாம் சிந்தித்து நினைத்து பார்த்து மக்கள் நன்றி செலுத்த கண்மைப்படுத்தும். எத்தனை பள்ளங்கள், வேடுகள், எத்தனை உபத்திரவங்கள், கஷ்டங்கள் மனதளவிலும் உடல் அளவில் ஏற்பட்டால் எல்லாவற்றையும் எங்களை விடுதலையாக்கி நீர் எங்களை காப்பாற்றி இப்பொழுது மக்கள் சாட்சியாக வைத்திருக்கிறீரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே பிரகாரமாக வரும் செய்திகளுக்காக உங்களுடைய சமர்த்தி வருகிறோம்.
வைரஸ் மற்றும் கட்டளை தேர்ட் வேவ் இருக்கிறது, அது குழந்தைகளை பாதிக்கும் என்று சொல்கிறார்கள், பாதிக்காது என்று சொல்கிறார்கள் கட்டளை. நாங்கள் அதையெல்லாம் நோக்காதபடி என் ஜீவனுள்ள தேவனாகிய கட்டளை மட்டுமே நோக்கி பார்க்கத்தக்கதாக, எங்கள் கண்கள் எல்லாம் உண்மையிலே நோக்கமாக இருக்கத்தக்கதாக நீரே உடைய கட்டாவை உடைய எங்களுக்கு அனுப்பி கொடுத்து எல்லா பயந்தவர்களுக்காக அதிகமாக பேசுகிறோம் கட்டளை. வியாதி தாக்குதல்களை காட்டிலும் இந்த பயத்திலே வாழ் மக்கள் அநேகம் ஆயிரம் மக்கள் கட்டாரு. அவருக்கெல்லாம் தைரியத்தை கொடுத்து நீ ஒருவரே ஜீவனுள்ள தேவன், படித்து கொண்டால் நீ அவங்க கூப்பிடும் போதெல்லாம் அவர்களுக்கு கட்டாவை கிருபையாய் அவர்களுக்கு ஜீவனை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கின்றதை அவங்க தெரிந்து கொள்ள நீங்க உதவி செய்ய. இப்படிப்பட்ட மூன்றாவது அலையோ மற்ற காரியங்களோ நீரிடாதபடி தேவன் அந்த ரிவர் கண்ட்ரோல் கட்டாவை அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு உங்களை துதித்து கொண்டு இருக்க இந்த வேலையிலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் லேடியப்பன் 47 years தான் ஆகுது. திடீர்னு அவனுக்கு பிபி அதிகமாகி ஒரு பிளட் கிளாட் பிரெயின்ல ஏற்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம், பேச்சு வரல, கைகாலெல்லாம் விழுந்து போச்சு. நாங்க ஆனா நேற்று கொஞ்சம் நைட்டு சுகாய் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஆனாலும் பேச்சு வரல. எனவே எங்க எல்லாரும் அந்த மகன் நல்ல அருமையான மகன் எங்களுக்கு அவங்க குடும்பம் இங்க கிராமத்துல இருந்து ஹெல்ப் பண்றவங்க. அவன் பேரு வேதியப்பன், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதான் கட்டாவே. நீங்க தயவா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த மகனுக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுமானாலும் செய்து கட்டாவே அது கிளியர் ஆகத்தக்கதாக அவன் எழுந்து நடக்கவும் பேசவும் தன்னுடைய வேலைகளை இந்த கம்பெனியில நல்ல வேலையில இருக்காங்க கட்டாவே. நீங்க மனம் இறந்து கட்டாவே. நாங்கள் இத்தனை பேர் கூடி கூடி ஜெபித்து எத்தனை காரியங்களை நீங்க எங்களுக்கு சாதகமாக்கி கொடுத்துட்டு எத்தனை பேர் கொரோனா வைரஸ்ல இருந்து விடுதலையாக்கி கட்டாவே அதெல்லாம் நோக்கி போகும்போது இது உமக்கு லேசான காரியம்ப்பா. இந்த காரியத்துல அந்த மகனுக்கு விடுதலை கட்டளையிட்டு நாங்கள் மறுபடியுமாக நன்றி செலுத்தி கிருபை செய்யும் கட்டாவை. தொடர்ந்து டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக்கல் கிளீனர்ஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், சப் டிரைவர்ஸ், இன்னும் கட்டாவே அபிஷியல்ஸ் எல்லாரையும் முக்கியமாக இந்த சிஎம் எல்லாரையும் உங்களுக்கு பாடுபடியில வைக்கிறோம் கட்டாவே. நல்ல சுகம் பலன் ஜீவனையும் எதிர்ப்பு சக்திகளையும் கட்டளையிட்டு எந்த நோய் நொடியும் அல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் கட்டாவே. நாங்கள் சுகமாய் இருப்பது எல்லாம் புரிய சுத்தம் கட்டாவே. சுத்தம் இல்லாமல் என்னுடைய தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை என்று அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கட்டாய். கட்டாய் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் இந்த புதுவையில கலந்திருக்கும் குடும்பங்களையும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள், என்னென்ன நெருக்கடிகள், கஷ்டங்கள், உடல் பலகீனங்கள் மற்றும் கட்டாவை பல எல்லா காரியங்களையும் என் தேவன் கட்டாவை அகற்றி போட்டு பரிபூர்ண விடுதலையை கட்டெடுத்த கட்டாவை. என்னுடைய சமூகத்தில் இந்த வேளையில இந்த குருவையில் இருப்ப அனைத்து குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்தித்து ஒவ்வொருவரும் நன்றி செலுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்வனுமாய் கேட்டு தொடர்ந்து உடைய பிரசன்னம் ஆளுகை நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் என்னுடைய போக்கிலும் வரத்திலும் எப்பொழுதும் பிரசன்னம் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. புரிய நம்பிக்கையும் விசுவாசத்தை கட்டளையிட்டு உண்மை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் கூறுகிறப்பா. எனவே நாங்கள் இதுவரை வெட்கப்பட்டு போனதே இல்லை, இனி வெட்கப்பட்டு போவதில்லை கட்டாவே. நீங்க எல்லாமே ஆசீர்வதித்து இந்த வேலையில ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்தி இதை நடத்தும் ஜான்ஸுக்கும் ஜான்ஸுக்கும் உதவி செய்து காரியங்களை எல்லாம் கட்டாவை கைகூடி வர பண்ண வேண்டும். நீங்க கைகூடி வர பண்ணிட்ட தேவன் இந்த மக்களோடு இருந்து ஆசீர்வதித்து அநேக ஆசீர்வாதமாக இருக்க வழிகள் நடத்தல் கொடுக்க வேண்டும். தாழ்மையுடன் கேட்படுகிறோம் சுவாமி. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நண்பர் பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுகை ஆண்டவரே நீங்க ஏற்படுத்தி ஆண்டவரே அனுதினமும் உமது பாதத்தனிலே அமர செய்திருக்கிற கிருபைக்காக கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாமம் மகத்துவமானது அப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாயிருப்பான் என்ற வசனத்தின் படிக்க சுவாமி இந்த கூட்டத்தில் ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பேர் பேராக குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமம் பலத்த துருக்கம், யெகோவா என்ற நாமம், யெகோவா ராஃபா என்ற நாமம் ஆண்டவர், யெகோவா ஷாலோம் என்ற நாமம், யெகோவா ஷம்மா என்ற நாமம், யெகோவா ஈரே என்ற நாமம்
எங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிற தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தருகிறவரே கோடா கோடி ஸ்தோத்திரம். சமாதானத்தை எங்களுக்கு தருகிறவரே எங்கள் சமாதானமாகிய கர்த்தரே உமக்கே கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நிழல் உம்முடைய நாமத்தின்குள்ள நாங்க ஓடி வருகிறோம். பலத்த துர்க்கம் ஆண்டவரே, பலத்த துர்க்கம். டவர் இஸ் a strong and mighty tower. அப்படிப்பட்ட ஒரு நாமம் ஆண்டவருடைய நாமம், அது எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாதப்படியில் விழுந்து பணிகிறோம் அப்பா. எப்பேற்பட்ட தேவன், சர்வ வல்லவர், யோனான் மாம்சமான யாவருக்கும் தேவன். என்னால் செய்ய முடியும் அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. நாங்கள் சாதாரண மக்கள் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு பலன் தருகிறவர் நீர், எங்களை நீதிமான்களாக்குறவர் நீர். உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால எங்களை நீதிமான்களாக்கி ஆண்டவரே தெரிந்து கொண்டீங்களே. கொடா கொடு நீதிமான்கள் அதற்குள்ளோடி சுகமாக இருப்பார்கள் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி, நீங்கள் நீதிமகன் ஆக்கி இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில நாங்கள் நீதிமான்கள் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் எங்களை காப்பாற்றட்டும் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டில, நிலைக்கால்கள்ல, கேட்டுல, அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம். கோடா அலங்கத்துல யாரு இருக்கா ஆண்டவரே? யெகோவா. அலங்கத்துக்குள்ள சமாதானம் யெகோவா சாலோம் இருக்கிறீங்க ஆண்டவரே. அரண்மனைக்குள்ள சுகம் யெகோவா ரஃபா இருக்கிறீங்க ஆண்டவரே. கோடா எவ்வளவு பெரிய கிருபை அப்பா, எவ்வளவு பெரிய மகத்துவம் ஆண்டவரே. மகத்துவமான தேவன், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்க. இருக்கிறாராக இருக்கிறேன் என்று சொன்னி எங்களோடு இருக்கிற தேவனே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உடைய தேவதூதர்கள் ஆண்டவரை உருவின பட்டயத்தோட இங்க நடந்து கொண்டிருக்கிறக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நடக்கிறக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தெருவிலையும் நடக்கிறக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய சிங்காசனத்தின் முன்னால் இருந்து ஆண்டவரே அக்கினி புறப்பட்டு சுற்றில் இருக்க சற்று சுட்டடிக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது கொரோனாவா இருக்கலாம், எந்த ஃபங்கஸ் நோயா இருக்கலாம், எந்த நோயாவும் இருக்கலாம் சுவாமி. எதுவும் ஆண்டவரே தீங்கு அணுகாம எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிறவர் நீர் ஆண்டவரே. கொடா கடிசங்கள் போக்கே வரத்தே ஆண்டவரே. கொரோனா காலங்களில் யாரு ஏதோ அவசியமாக வெளியே போயிட்டு வரும்பொழுது ஆண்டவரே போக்கே வரத்தையும் பாதுகாக்கிறவர் நீர். அரணான கோட்டை நீர் ஆண்டவரே. ஆண்டவரே எருசலேமை சுற்றி ஆண்டவரே அரணான மலைகள் கோட்டைகள் இருக்கிறது போல ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எருசலேமுக்கு ஆதரவா இருக்கிறது போல எங்கள் மேலுக்கு ஆதரவா இருங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருக்கம் ஆண்டவரே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா எங்கள் நல்ல தெய்வமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நான் அப்பா உம்முடைய நாம பலத்த துர்கம் ஆண்டவரே. எதிர்க்கிற சாத்தானுக்கு எதிராக எங்களோட போரிடுகிற சத்துருக்களுக்கு எதிராக எல்லா வைரஸ் எந்த பாக்டீரியா எதுவா இருந்தாலும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பேரெழுதப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மருத்துவர்களை நர்சஸ் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்டுக்காக வருகிறோம் அப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரோட கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்க ஆனந்த், ஜோலிஸ்லி, ராபின்சன், தவிதா என்ற மீனா, ஸ்ரீபிரபா, சாந்தி அவர்களுக்காக வருகிறோம். பரிபூர்ண சோத்தை தாங்க எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதம் ஆண்டவரே, அற்புதர் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த குருவில் இருக்கிற அநேக பேருக்கு கொரோனா வந்த பொழுதுல எல்லா ஜீவனையும் எல்லா ஜீவனையும் காப்பாத்தினீங்களே, ஜீவ சுவாசத்தை ஊதினீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம். ராஜ்குமாருக்கு ஏற்ற டிரான்ஸ்ஃபரை தாங்க ஆண்டவரே. அப்பா கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளைக்கு சாட்சி சொல்ல போற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரெவரன் ரவீந்திரனுடைய சன்னு டாக்டர் 2 பேருக்கு பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் சுவாமி கொரோனாவிலிருந்து நீங்க விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இங்க ஜெபக்கூடைகள் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆத்ம சரீர தேவைக்காக வருகிறோம். சரீரத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே, உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை ஆண்டவரே நீங்க சிருஷ்டித்த சரீரம் ஆண்டவரே. நீங்க தான் இங்க சிருஷ்டிகர் ஆண்டவரே. நீங்க தான் இங்க சிருஷ்டிகர் ஆண்டவரே.
உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை உள்ள சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்களே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவயவங்கள் என்னைக்கு உருவேற்படுதுன்னு கூட எழுதி இருக்கீங்களே, அது சரியாக உருவேற்படும், சரியாக செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதுக்கு நாளடைவில் எங்களுக்கு வயசாகுது ஆண்டவர், நாளடைவில் ஏதாவது தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் சகலத்தையும் புதுப்பிக்கிறவர். இதோ நான் சகலத்தையும் புதுப்பிக்கிறேன், புதிதாக்குகிறேன் சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. வனாந்திரத்தை விளையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிற தேவன். இந்த சரீர உறுப்புகள் எல்லாம் புதுப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. விலையேறி பேர் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சரீரம் முழுவதுமாக புதிதான சரீரம் போல செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்பும் தன் தன் வேலையை செய்ய கிருபை செய்யுங்க. சூரியன் எப்படி தன் வேலையை செய்து, பூமி எப்படி தன் வேலையை செய்து, அது போல சரீரம் தன் வேலையை செய்ய கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே, கிருபையாய் இறங்குங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான ஜெபங்களுக்கா ஸ்தோத்திரம், உங்களுடைய திவ்ய பிரசனத்துக்கா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபங்களுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். Thank you. Thank you. Bye.